முதலாவதாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை உங்களின் பதிலை ஆதரவளித்தவனாக கூறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி குர்ஆனில் கரீம், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم ஹைருன் நாஸ் அன்ஃபஹும் லின்னாஸ். சதக ரசூலுன் நபியுல் கரீம். அல்ஹம்துலில்லாஹ். புகழும் புகழ்ச்சியும் புகழுக்கே உரித்தான வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மநாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள் நம்மவர்களின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்மளையெல்லாம் இந்த ஒரு நல்ல மஜ்லிஸில் அமர செய்திருக்கின்றான். இதை போன்று நாளை மறுமையில சுபனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமரச் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா இறுதி தூதராக, இறுதி நபியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த அகில முழுவதற்கும் அருட்கொடையாகத்தான் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். ஆனால் நம்மவர்கள் எப்படி எண்ணிக்கொண்டிருக்கோம் என்று சொன்னால், ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தில் முக்மினீன், நம்மவர்களுக்கு மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்கொடை என்று நம்ம எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த அகிலம் முழுவதற்கும், அதாவது அகிலம் முழுவதற்கும் என்று சொன்னால் மனிதர்களுக்கும், ஜின்வாசிகளுக்கும், விலங்குகளுக்கும், அனைத்து பொருட்களுக்கும், அனைத்து வஸ்துக்களுக்கும் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருட்கொடையாக அனுப்பி வைத்தார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். மேலும் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இந்த தலைவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர்கள் என்று சொன்னால் அது தவறானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த அனைவர்களுக்கும் தலைவர்கள். ஆனால் மற்ற மதத்தை மற்றவர்கள் அவர்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் கூறக்கூடிய ஒரே விஷயம், அனைத்து மக்களுக்கும் அந்த அகிலத்திற்கும் சொந்தக்காரர் தான், அருட்கொடை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். ஏன் நம்மளெல்லாம் மீலாது விழாக்களில் பார்க்கிறோம். மற்ற மற்றவர்களை அழைத்து, மற்ற சமுதாயத்தை மற்றவர்களை அழைத்து நாம் பேசுகிறார்கள். அப்போ மற்றவர்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் பேசும்போது நாம் எல்லாம் விழித்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொந்தம்தான். நம்மளுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹுடைய வரலாறு என்ன தெரியும்? நம்மளெல்லாம் முஸ்லீம்களாக வாழ்கிறோம், பேருக்கு முஸ்லீம்களாக வாழ்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு என்பது கடல் அளவு இருக்கிறது. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த அகில உலகத்திற்கும் சொந்தக்காரர் என்று கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.